ஒரு சின்ன கதை வந்து உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறதுக்காக இது பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. நான் சின்ன வயசில் வந்து இதை வந்து கேட்டது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதை நான் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு இதில் படித்தேன் நான். அந்த கதை வந்து திருப்பியும் வந்திருந்தது. எனக்கு படிக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அந்த கதையை வந்து உங்ககிட்ட சொல்லி, அந்த சரி நீங்களும் வந்து அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றதுக்காக நான் வந்து சொல்கிறேன். எனக்கு வந்து அவ்வளோ ஸ்டோரி சொல்ல வராது. இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கேளுங்க. ஓகேங்களா? ஸ்டோரி நல்லாயிருக்கும். ஆ ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 5 ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஒருத்தர் வந்து ஹேண்டிகேப்பு. கால் வந்து ஊனமா இருக்கும் அவருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த 5 பேருமே வந்து பீச்சுக்கு போவாங்க. போகும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பேகு, ட்ரெஸ்ஸு, மணி பர்ஸு, செருப்பு எல்லாமே வந்து இந்த ஹேண்டிகேப் கிட்ட குடுத்துட்டு, அவங்க அந்த 4 பேருமே வந்து குளிக்க போவாங்க. அந்த குளிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து, அந்த 4 பேருமே வந்து சந்தோஷமா குளிச்சுட்ருக்கும்போது, இந்த கரையில உட்காந்துட்ருக்கிற அந்த ஹேண்டிகேப் மட்டும் என்ன பண்ணுவாரு, சிவனும் பார்வதியும் பார்த்து வேண்டுவாரு. "என்ன சிவனே, இந்த மாரி வந்து 4 பேருமே வந்து நல்லா குளிச்சிட்ருக்காங்க. எனக்கு மட்டும் வந்து ஏன் வந்து இந்த மாரி வந்து ஹேண்டிகேப்பா இருக்கு. எனக்கு நீச்சலும் தெரியாது. ஏன் இந்த மாரிலாம் வந்து இது பண்றீங்க? 4 பேர் சந்தோஷமா இருக்கிறாங்க. நான் மட்டும் சந்தோஷம் இல்லாம இருக்கிறேன்." அப்படின்னும்போது பார்வதி அம்மா வந்து பார்ப்பாங்க. சிவன் கிட்ட வந்து பார்வதி அம்மா வந்து கேட்பாங்க. "இவனுக்கு வந்து நம்ம வந்து கால் குடுத்தா என்ன?" அப்படின்ட்டு. அப்போ சிவபெருமான் சொல்லுவாரு, "இல்ல. அவங்க செஞ்ச கர்மா வந்து போன ஜென்மத்தில என்ன பாவம் பண்ணியிருக்காங்களோ, அத தான் வந்து இந்த ஜென்மத்தில அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்ச நாள் போச்சுன்னா, அவங்களுக்கு கால் வரத்துக்கு உண்டான வழிய வந்து பிரம்மா எழுதியிருக்கிறாரு. அதுபடி தன்னால நடக்கும்." அப்படின்னு பார்வதி கிட்ட சொல்றாங்க. ஆனா, பார்வதி அம்மா வந்து விட மாட்டேன்றாங்க. "இல்ல, இவனுக்கு வந்து நம்ம வந்து கால நம்ம குடுத்து பார்ப்போம். என்ன நடக்குது?" அப்படின்ட்டு. சிவன் சிவபெருமான் வந்து திருப்பியும் சொல்றாரு, "இல்ல, இவனுக்கு காலு குடுத்தேன்னா நெறைய கஷ்டம் வந்து அனுபவிக்கிற மாரி ஆகும். அத வந்து காலப்போக்குல வந்து இவனுக்கு கால் தன்னால சரியாயிடும். அதுவரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க." அப்படின்ட்டு. அப்பவும் வந்து பார்வதி அம்மா வந்து கேட்கவே இல்ல. "இல்ல, இவனுக்கு கால் குடுத்து தான் பார்ப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு ஒத்துக்கிறாரு சிவபெருமானும். அப்போ வந்து இவன் வந்து பார்க்குறான், காலு சரியான மாதிரி தோணுது இவனுக்கு. உடனே வந்து கடவுளுக்கு வந்து நன்றி சொல்கிறான். "கடவுளே, எனக்கு வந்து குடுத்தது கால குடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. நான் வந்து பரவால்ல." அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுறான், இவன் எந்திரிச்சு நிற்க ஆரம்பிக்கிறான். எந்திரிச்சு நிற்க ஆரம்பிக்கும்போது, ஓகே ரைட்டு. நான் வந்து தனியா வந்து எந்திரிச்சு நிற்க முடியுது. கால் 2மே வந்து சமமா இருக்கு அப்படின்ட்டு. நடந்து பார்க்குறான். சூப்பரா நடக்கிறான். ஓகே, நம்மளால நடக்கவும் முடியுது அப்படின்ட்டு. ஓடி பார்க்குறான். ஓடவும் வந்து முடியுது. சூப்பராவே ஓடுறான். அப்போ அடுத்தது அவன் என்ன பண்ணுறான்னா, இவன் சட்டைகள்லாம் கழட்டி வச்சுட்டு கடல்ல இறங்குறான். கடல்ல இறங்கும்போது, நான் அந்த கடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, 4 பேரும் ஒண்ணா குளிச்சுட்டு இருந்தவங்க, அந்த கடலோட அலையில வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா பிரிய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து இவன் வந்து கடல்ல வந்து இவனுக்கு நீச்சலும் தெரியாது. நீச்சல் தெரியாதவன் இறங்குறான். இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம். இவனுக்கு வந்து கால் வந்துடுச்சே அப்படின்ட்டு. ஆனா இவனுக்கு நீச்சல் தெரியாதேன்னு சொல்லிட்டு, 4 பேருமே வந்து இவன காப்பாத்த வராங்க. இவனுக்கு நீச்சல் தெரியாததுனால ஒருத்தரா காப்பாத்த வராங்க. இந்த ஒருத்தரையும் புடிச்சு இவன் அமுக்கி சாவடிச்சிடுறான் 4 பேரையுமே. நீச்சல் தெரியாததுனால. அப்போ 4 பேருமே வந்து இறந்து போயிடுறாங்க. 4 பேருமே இறந்து போனோனே சிவபெருமான் பார்க்குறாரு. பார்வதி கிட்ட சொல்றதுக்கு. நான் அப்பவே சொன்னேனே, இவனுக்கு வேற ஒரு கர்மா ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் கழிஞ்சதுக்கப்புறம் தான், அந்த போன ஜென்மத்தில வந்து அவன் செஞ்ச பாவத்தெல்லாம் கழிச்சுட்டாங்கன்னா, அவனோட நேரம், காலம் வந்து எல்லாமே வந்து தன்னால நடக்கும். அவன் கால் வந்து தன்னால சரியாயிடும்னு சொன்னேன். இப்போ வந்து நீ குடுத்ததுனால, அந்த கால குடுத்ததுனால, இப்ப 4 பேர் வந்து உயிர் இழந்துட்டாங்க. அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு. ஏன் இந்த மாரிலாம் பண்ற? அப்படின்ட்டு. அப்ப தான் வந்து நம்மள்ல சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கஷ்டம்ன்றம்போது வந்து நம்ம வந்து சாமிகிட்ட போய் வேண்டுறோம். ஆனா சாமிக்கு தெரியும். இவனுக்கு வந்து எப்போ வந்து நம்ம வந்து கஷ்டம் வந்து குடுக்கக்கூடாது. கஷ்டமே இல்லாம வாழ்ந்தா, எப்படி வந்து வாழ முடியும்? அப்படின்றதுக்காக தான். கொஞ்சம் கொஞ்சம் டெஸ்ட்டும் வைக்கிறாரு. அந்த டெஸ்ட்லேருந்து மத்தவங்கள வந்து எப்படி பாஸ் பண்றாங்கன்றதும் பார்க்குறாங்க.
ஓகே ரைட்டு அப்படின்ட்டு. இவங்க வந்து இந்த கஷ்டத்தெல்லாம் தாங்குறாங்களா? எப்படி? அப்படின்ட்டு. அதுக்குன்ன கஷ்டம் வந்து ஃபுல்லாவே கஷ்டம் வரப்போறதில்ல. கஷ்டம் கொஞ்ச காலம் கஷ்டப்பட்டோம்னா, பிற்காலத்தில நம்மளுக்கு வந்து நிறையவே வந்து நல்லாவே இருக்கலாம். இதுதான் இந்த கதையில வந்து நான் சொல்ல வந்த பாடமே. இந்த கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாரி கதை வந்து நீங்க வந்து பார்த்துருக்கீங்களா? இல்ல படிச்சிருக்கீங்களான்றதும் கொஞ்சம் வந்து எனக்கு கேட்டு வந்து கொஞ்சம் சொல்லுங்க. கடவுள் இருக்காரு, இல்லாம இல்ல. இருந்தாலும் வந்து சில பேருக்கு அந்த முன்ஜென்மத்தோட அந்த கர்மான்றது கொஞ்சம் குறையணும். அதுக்காக வந்து இது பண்ணுவாங்க. அவ்வளோதான். வேற ஒண்ணுமே இல்ல. இந்த வீடியோ பார்த்ததுக்கு எனக்கு அப்போவே சொன்னேன் நானு. எனக்கு கதை வந்து அவ்வளோவா சொல்ல வராது. இருந்தாலும் நான் சொல்லியிருக்கேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க் யூ.